மக்களே முதல்ல இந்த பரபரப்பான வீடியோ காட்சிய பாருங்களேன். இவர் ஒரு அண்ணன். இவருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்கல்ல. அந்த பொண்ணுக்கு இவரோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு. இவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ட பத்தி என்னன்னு கேட்டீங்கனாலே அதிர்ச்சி ஆயிருவீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்டின்னா, "சார் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ என்ன நேத்து நைட்டு ஒரு காருக்குள்ள ஒரு கருப்பு கலர் ஸ்கார்பியோ காருக்குள்ள வச்சு தவறான உடல் ரீதியான விஷயம் செஞ்சுட்டாரு. தயவு செஞ்சு அவருக்கு தண்டனை வாங்கி குடுங்க. என்னோட கேஸ எடுத்துக்கங்க" அப்டின்னு கத்துறாங்க, கதர்றாங்க அந்த பொண்ணு. ஆனா, அங்க உள்ள போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாமே அந்த பொண்ண வீடியோ எடுத்து, அந்த பொண்ண கேலி கிண்டல் செஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஒரு ஜர்னலிஸ்ட் உட்கார்ந்து கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவதுங்க இன்னைக்கு கேட்கக்கூடிய அந்த கிரைம் கதையானது, இதுக்கு முன்னாடி நீங்க இந்தியால எங்கேயுமே இப்படி நடந்து கேட்டிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோவத்த கிளப்பும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு இந்த கிரைம் கதையோட எண்டிங் உங்க கண்கள்லேருந்து கண்ணீர வர வச்சுட்டு தான் விடும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே சொல்றேன், மனச அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரைம் கதைக்கு தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இந்த முழு கதைய பத்தி தெரிஞ்சுக்க வீடியோவ முழுசா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு லைக் குடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது எல்லாமே ஒரு கிராமத்து பகுதியில தாங்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கு இவங்களோட அண்ணன் இருக்காங்க. மொத்தம் 2 அண்ணனுங்க இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு வாழ்ந்த இடம் ஒரு கிராம பகுதி அப்படின்றதுனால, அந்த இடத்துல கழிப்பறை வசதி எதுவுமே இருக்காதாம். ஸோ பாத்ரூம் போறதுக்கு எல்லாத்துக்குமே பக்கத்துல இருக்க ஒரு வறண்ட காட்டு பகுதிக்கு தான் போய் பாத்ரூம்லாம் போயிட்டு வருவாங்களாம். கரெக்ட்டா ஜனவரி 5ஆம் தேதி 2026 ஒரு 4, 5 மாசம் முன்னாடி தான். இந்த பொண்ணு நைட்டு கரெக்ட்டா 8:30க்கு இந்த மாரி இயற்கை உபாதை போறதுக்காக அந்த ஒரு காட்டு பகுதிக்கு நடந்து போயிருக்காங்க வீட்ல சொல்லிட்டு. இந்த பொண்ணு வீட்ட தாண்டி ஒரு 200 மீட்டர், 250 மீட்டர் நடந்து போயிட்டு இருக்கப்பயே, ஒரு ஸ்கார்பியோ மகேந்திரா வாகனம் வேகமா வந்து அந்த பொண்ணு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இந்த ஒரு போட்டோல பார்க்குறீங்களா, இதே கார் தான் அந்த கார். அந்த கார் நிப்பாட்ட உடனே இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்குள்ள அந்த கார் கதவை திறந்து ஒருத்தர் வேகமா வெளியே வந்து இந்த பொண்ணை கட்டி பிடிச்சு பொண்ணோட வாயை முழுசா அடைச்சு அந்த காருக்குள்ள தூக்கி எறிகிறாரு. அந்த பொண்ணு போய் டும்முன்னு விழுவுறாங்க. உடனே இவரும் ஏறிட்டு காரு கதவை மூடிட்டு அப்படியே வேகமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க காரை. திரு அந்த பொண்ணை அந்த காருக்குள்ள ஏத்துனதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி அந்த காரை நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரங்க அந்த பொண்ணை அந்த காருக்குள்ள வச்சு செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாமே செய்யறானுங்க. அந்த காருக்குள்ளேயே இன்னொருத்தன் உட்கார்ந்திருக்கான். அவன் காக்கி யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்திருக்கான். அந்த காருக்குள்ள இருக்க 2 நபர்களை பத்தி நான் சொல்லி ஆவணுங்க. ஒருத்தன் அந்த ஊரோட ஒரு லோக்கல் ஜேர்னலிஸ்ட், அவன் ஒரு சின்ன யூடியூபர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு போட்டோல பாக்குறீங்களா, இவன் தான் அந்த நாய். இவனோட பேரு சிவபரன். ரெண்டாவது அந்த காருக்குள்ள இருந்தவர் ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர். அவரோட பேரு அமித். அவரோட போட்டோவை இந்த இடத்துல நீங்க பாருங்க. 8:30 மணிக்கு அந்த பொண்ணை கார்ல ஏத்துறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த பொண்ணை வந்து என்ன செஞ்சாருங்க நான் இந்த இடத்துல சொல்ல முடியாதுங்க இந்த யூடியூப்ல. ஏன்னா அந்த அளவு கொடூரமான விஷயமா இருக்கும். அதுல ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த பொண்ணை ஏத்துறோன்னு இந்த பொண்ணை கடத்துறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு வந்து அழுவ ஆரம்பிக்குது. என்ன கடத்தாதீங்க, என்ன கடத்தாதீங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் செய்ய போறப்ப அந்த பொண்ணு கதறி அழுவ ஆரம்பிக்குது. அப்ப அந்த எஸ்ஐ இருக்கானே அந்த பொண்ணோட கண்ணத்திலே தன்னோட பெரிய கைகளால ஓங்கி ஒரு அறை விடுறான். அதுலயே அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே. அந்த பொண்ணு முழுசா அமைதியாயிட்டாங்க. அமைதியாகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த சைடு இந்த பொண்ணோட வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தேகம் வருது. என்ன புள்ள எப்போ போனாலும் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுமே, 2 மணி நேரம் ஆச்சு, திருத்த 10 ஆச்சு, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த 2 அண்ணன்களையும் சொல்றாங்க. அந்த 2 அண்ணன்களும் கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வறண்ட காட்டு பகுதிக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருங்க, வீட்டிலேருந்து ஒரு 500 600 மீட்டர் தள்ளி தூரத்தில் ஒரு கருப்பு கலர் ஸ்கார்பியோ கார் நிற்கிறத ஒரு அண்ணன் பார்த்துறாரு. உடனே இந்த கார் என்ன இந்த இடத்துல இப்படி நிற்கிது அப்படின்னு வேகமாக அந்த கார் கிட்ட ஓடி போறாரு. அந்த கார் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. உள்ள என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. இந்த அண்ணன் கார் கதவை தட்டுறாரு. அப்போ அந்த ஒரு எஸ்ஐ வந்து கண்ணாடியை கீழே இறக்குறான். கீழே இறக்கிட்டு உடனடியே கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கிறான் அந்த எஸ்ஐ இந்த அண்ணங்காரனை பார்த்து. டே யாரா நீன்னு இந்த இடத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை அரெஸ்ட் பண்ணுமா, நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதில் அந்த அண்ணங்காரன் ரொம்ப பயந்துட்டு, சார் நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை சார், அதாவது என்னோட தங்கச்சியை காணோம் சார், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, என் தங்கச்சி ஆகுது, என் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கே வரல, அதனால சார் தேடிட்டு இந்த சைடை வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். உடனே எஸ்ஐ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சைட்லாம் யாரும் வரல, நான் இங்கே தான் ரொம்ப நேரமா இருக்கேன், ஒழுங்கு மரியாதை அங்கிட்டு போய் தேடு, இங்கிட்டு வந்துகிட்டு இருக்காத, தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதுலேயே அந்த அண்ணன் பயந்துட்டு தன்னோட வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க, வேற சைடில் போய் தேடலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஒரு பொண்ணு இவங்களோட வீட்டு வாசல்லே அன்கான்சியஸ்ல கிடக்காங்க. அதாவது இந்த போலீஸ் ஆஃபீஸரும் இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன செஞ்சிருக்கானுங்க அப்படின்னா, அந்த பொண்ணை
காருக்குள்ளேயே வாயை பொத்தி வச்சிருந்திருக்காங்க இவங்க அண்ணங்காரன் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப. உடனே இவங்க அண்ணன் இந்த சைடு போயிட்டு வேற சைடு தேட போனோடனே அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே வந்து கார்லேருந்து கீழே தூக்கி எரிஞ்சிட்டு இவனுங்க காரை எடுத்துட்டு போயிட்டானுங்க. அந்த பொண்ணு ஒரு செமி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்திருக்காங்க. உடனே அந்த அண்ணெல்லாம் வந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வரப்போ அந்த பொண்ணோட ஆடைகள்லாம் கிழிஞ்சிருக்கு. அப்போ அவங்க அம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு கதறி நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அந்த ஒரு உறுப்பு முழுக்க வந்து ரத்த காயங்களா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குடும்பமே அழுகுறாங்க. அழுவ ஆரம்பிச்சுட்டு சரி இதை உடனடியாக போலீஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு அங்க உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாருமே காலே எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 காலுக்கு மேல அப்புறம் ஒருத்தங்க அட்டன் பண்றாங்க. அவங்கள்ட்ட இந்த ஒரு கேஸை பத்தி சொல்றாங்க. அவங்க இதை ஒரு பொருட்டாவே எடுக்காம காலைல நீ ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி நைட்ல காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த 2 அண்ணன்களும் இந்த தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு. அப்ப விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி நீ என்ன பண்ற நீ என்ன படிக்கிறேன்னு போலீஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சொல்லுது சார் நான் படிக்கலாம் இல்லை சார் 7வதுலேயே நான் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். எங்கள் குடும்பத்தில் பணம் அந்தளவு இல்லாததுனால 7வதுல நான் படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டேன். சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த பொண்ணு அந்த ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஆளை நோட் பண்ணுது. அவர் தான் அந்த சப் இன்ஸ்பெக்டரான அமித். அவங்கள பார்த்த உடனே இந்த பொண்ணு கையை காட்டி அந்த ஒரு கேஸ் எழுதுவாங்களா அவங்கள்ட்ட சொல்லுது சார் இவர் தான் சார் இந்த மாதிரி தப்பு பண்ணாரு, இவரை தான் சார் எனக்கு நல்லா தெரியும் சார் அப்படின்னு கதறி அழுவ ஆரம்பிக்குது. உடனே இவனுங்க கேஸ் எழுதுன எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கர சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது அந்த அமித்ன்றவன் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே நடந்து வெளியே வரான். நடந்து வெளியே வரப்பே கிட்ட வார்த்தையில இந்த அண்ணன்களையும் இந்த ஒரு 14 வயசு பொண்ணையும் திட்டிக்கிட்டே வெளியே வரான். இவன் வெளியில வரப்ப இவன் பின்னாடி இன்னொருத்தனும் வெளியே வரான். அவன் யாரு அப்படின்னா இந்த சிவபரன் ஜேர்னலிஸ்ட். இவனுக்கு 2 பேர் தான் அந்த பொண்ணை நைட்ல உடல் ரீதியான விஷயங்கள் செஞ்சது. அவனுக்கு 2 பேருமே அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல தான் இருக்கானுங்க. 2 பேருமே வெளியில வந்துட்டு போட்டு கெட்ட வார்த்தையில இந்த பெண்ணை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்டினதுக்கெல்லாம் அப்புறம் இவனுங்களே வந்து ஒருத்தனை வச்சு வீடியோ எடுக்க சொல்றானுங்க இங்க நடக்கிறதெல்லாம். அதாவது இவனுங்க 2 பேருமே அந்த நரேட்டிவை மாத்த ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது இவங்க 2 பேரும் தான் என்ன செஞ்சாங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆனா இவனுங்க 2 பேரும் வீடியோ எடுக்கிறானுங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு பொண்ணை வந்து இவனுங்களோட அந்த கேவலமான கேள்விகளால அந்த பொண்ணை திசை மாத்தி இவனுங்க ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கணும். அந்த பொண்ணு அன்னைக்கு வேற சொன்னுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வேற நரேட்டிவ் அந்த இடத்துல வேற விஷயம் நடந்ததா செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அதுதான் இந்த வீடியோ. அந்த வீடியோல என்ன சொல்றானுங்க அப்படின்னா உனக்கு 14 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கேக்குதா? அந்த காட்டு பகுதிக்கு அவ்வளோ ராத்திரி நீ வந்து உன் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் போயிருக்க போல. உன் பாய் ஃப்ரெண்டை வெறும் மீட் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தியா இல்லை தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தியா? உன் பாய் ஃப்ரெண்ட் தவறான விஷயம் உன்னை பண்ணதுனால வேற ஆட்களை வச்சு அதை பூசி மொழி பார்க்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அபியூசிவா பேசியிருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல அவ்வளோ டீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்கேங்க. அந்த வார்த்தைகளை நம்ம காதால கேட்க முடியாது. இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று அதே இடத்துல அவங்க அண்ணன் கோவப்படுறாரு. என்ன சார் என் தங்கச்சியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறீங்களே அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கோவப்படுறாரு. அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாரு. அப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் சிவபாரனோட அண்ணனும் அதே இடத்துல தான் உட்கார்ந்திருக்கான். அப்ப ஒரு வாக்குமூலம் கொடுறாங்க. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா அந்த அண்ணனை பார்த்து டேய் நீ யார் பேரையாவது இவங்க 2 பேர் பேரை இந்த ஒரு கேஸ்ல உள்ள கொண்டு வந்த அப்படின்னா உன் குடும்பமே இருக்காது, உங்க எல்லார் உயிரையும் நாங்க எடுத்துறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்டோட அண்ணன் மிரட்டுறான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் இருக்கிறப்பே உடனே இந்த ஒரு மிரட்டல் நடந்தோடனே அங்க சுத்தி உள்ள எல்லா ஆபீசர்ஸுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஏழ்மையான குடும்பம் ஒரு காசு படிக்க கூட காசு இல்லாததுனால 7வதுலேயே அந்த பெண் குழந்தையோட படிப்பை நிப்பாட்டிட்டு கூலி வேலை செஞ்சு அந்த குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லாத குடும்பம் அந்த காட்டுக்கு பாத்ரூம் போனது ஒரு தப்பா? அப்படி போனப்ப இவனுக்கு 2 பேரும் இந்த பொண்ணு இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு ஒரு கேஸ் கூட எடுத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு வேதனையில அவங்க அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த அண்ணனும் இந்த ஒரு பொண்ணும் சரின்னு அந்த ஊர்ல உள்ள ஒரு சில இளைஞர்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு ஒரு மீடியா லெவலில் நிறைய பரப்பி விடுறாங்க. இப்பதான் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் அந்த கேஸே ஒரு பொருட்டா எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே இந்த குடும்பத்தை 3 நாள் அலைய விட்டுருக்கானுங்க. அங்கே இங்கேயும் நீ அங்கே போய் கேஸ் கொடு, இங்கே போய் கேஸ் கொடு, இங்கே பாரு, இவரை பாரு, அவரை பாரு அப்படின்ட்டு 3 நாள் வந்து அலைய விட்டுருக்கானுங்க. இந்த 3 நாள்ல எக்கச்சக்க கொலை மிரட்டல்கள். நீ இந்த பேரெல்லாம் உள்ள கொண்டு வந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிடுவோம், உன் குடும்பமே இருக்காது அப்படின்ற மாதிரி பல கொலை மிரட்டல்கள் நடக்குது. நல்ல வேளை இதெல்லாம் மீடியாவுக்கு வந்ததுனால போட்டு கிளி நியூஸ், கிளி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லா இடத்துலையும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்க இந்த சைடு அந்த பொறுக்கி சப் இன்ஸ்பெக்டர் என்ன தெரியுமா செஞ்சான்? தலைமறைவாகிட்டான். இந்த சைடு இந்த ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க இந்த ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாங்க. இவன் தான் அந்த ஜேர்னலிஸ்ட். இவனை சுத்தி எவ்வளவு மீடியாக்கள் கேள்வி கேட்கறாங்க பாருங்களேன். ஏன்டா அவளை கேவலமா பண்ண, இவனுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையான்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். இவன் கத்துறதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவன் என்ன தெரியுமா கத்துறான் அந்த இடத்துல? எங்க எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த பொண்ணு வேணும்னே பொய்யான வாக்குமூலம் கொடுத்துருக்கு, இந்த கேஸே முழுக்க போய் என்னோட வாழ்நாளில் அந்த பொண்ணை நான்
பார்த்ததே இல்லை, அன்னைக்கு ஸ்டேஷன் வந்து கேஸ் கொடுக்கறப்ப தான் நான் பார்த்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு தலை சிறந்த ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால நான் ஒரு சில கட்சிகளை பத்தி தவறா பேசுனதுனால அந்த கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி என்ன ஜெயில போடணும்னு பாக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கேவலம். கண்டிப்பா இந்த கேஸை பெரிய இடத்துல இருந்து யாருன்னா வந்து விசாரிச்சு எனக்கான நீதியை வழங்கணும். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, நீங்க நான் இந்த குற்றத்துல இருக்க நிரூபிச்சா நான் தூக்கு தண்டனை ஏற்று கூட தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆக்டிங் போடுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்றாங்க. இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்துச்சுங்க. அதாவது இந்த பொண்ணோட எஃப்ஐஆர் எடுக்கிறப்ப எப்படி திரும்ப எடுத்திருக்கானுங்க, இதை ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸா ட்ரீட் பண்ணி அதுக்கான புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி எஃப்ஐஆர் எடுத்திருக்கானுங்க. அதாவது நான் எளிமையா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வயசு கம்மி, 14 வயசு தான். 17 வயசு கம்மியா இருக்கிறதுனால இந்த ஒரு கேஸ் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கணும், ஒரு போக்சோ சட்டத்தின் கீழே தானே ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆனா இவனுங்க வேணும்னே ஒருவேளை இந்த ஒரு கேஸை போக்சோல எடுத்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த அமித் ஆஃபீஸர் இதில் உள்ள ஒரு வரல அவருக்கு பெயில் கிடைக்காம போயிடும். இதை ஒரு ஸ்டாண்டர்டான எப்பயும் போல ஒரு நார்மலான கேஸாக ட்ரீட் பண்ணாதான் ஈஸியாக அவருக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்னு வேணும்னே இந்த எஃப்ஐஆர் எழுதுறப்ப போக்சோவே ஆட் பண்ணாம தான் எழுதியிருக்கானுங்க. இதெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு ஆள் தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. யாரு? அந்த ஜேர்னலிஸ்ட். அந்த எஸ்ஐயை முழுக்க முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸை வச்சு ட்ரேஸ் பண்றாங்க இந்த எஸ்ஐ இருக்க ஏரியாவை. ஒரு 4 தனிப்படைங்க, அதுவுமே ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸை ஃபார்ம் பண்ணி அவனை பிடிக்க அனுப்புறாங்க. அந்த 4 தனிப்படையுமே தவறிட்டாங்களா அவனை பிடிக்கிறதுக்கு. உடனே என்ன திரும்ப நடந்துச்சு, கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த ஓடி போன எஸ்ஐ ஒரு லெட்டர் எழுதுறான். யாருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஊடோட, அதாவது உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டருக்கு, அந்த கமிஷனருக்கு, பெரிய பெரிய சீனியர் ஆஃபீஸருக்கு எல்லாருக்குமே ஒரு லெட்டர் எழுதான். அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு நிரபராதி, அந்த பொண்ணுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, வேணும்னே என் மேலே பொய் கேஸ் போட பார்க்குது, நான் உங்களுக்கு ஒரு சில ஆதாரத்தெல்லாம் நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஒரு சில கேவலமான ஆதாரத்தெல்லாம் நிரூபிக்கிறான். அந்த ஆதாரம் என்னன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். சார் அதாவது இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதி 2026 நான் அந்த காட்டுப்பகுதியில் ஸ்கார்பியோ கார்ல சிவபரன் அப்படின்ற ஜேர்னலிஸ்ட் கூட தான் இருந்தேன். அது ஒரு அபிஷியல் ஆஃபீஸ் மீட்டிங், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஆயில் டெஃப்ட் நடந்ததுனால, அதாவது எண்ணெய் திருடு நடந்ததுனால அதை விசாரிக்க நான் போயிருந்தேன். அப்ப எனக்கு அந்த ஒரு ஊரோட லோக்கல் ஜேர்னலிஸ்டோட உதவி தேவைப்பட்டுச்சு இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அதனால நான் சிவபரனை அங்க வர சொல்லியிருந்தேன். நாங்க பிரைவேட்டா ஒரு டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருந்தோம் இந்த ஒரு ஆயில் திருட்டை பத்தி. அப்படி நாங்க பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்பதான் 2 குடிகார பசங்க எங்க காரை வந்து கதவு தட்டினானுங்க. அந்த 2 குடிகார பசங்க தான் அந்த 14 வயசு பொண்ணோட அண்ணனுங்க. நாங்க என்னன்னு விசாரிச்சோம், அப்ப தன் தங்கச்சியை காணோம் அப்படின்ற சொன்னாங்க. சரி தம்பி நீங்க போய் அங்கிட்டு தேடுங்க, நாங்க இங்கிட்டு தேடுறோம் அப்படின்ற சொல்லிட்டோம். இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு, நீங்க வேணா அந்த சிசிடிவி காட்சி கூட பாருங்க அப்படின்ட்டு ஒரு சிசிடிவி காட்சி சமர்ப்பிருக்கானுங்க. அதுல அந்த அளவுல ஒரு விஷயம் இல்லைங்க. அந்த சிசிடிவில என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதி இவனுங்க 2 பேருமே அந்த காருக்குள்ள அந்த காட்டுப்பகுதியில் இருந்ததா மட்டும்தான் இருக்கு. மித்தபடி வந்து இவனுங்க வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணவே இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இவனுங்க அந்த இடத்துல காருக்குள்ள இருந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு உடனே சிவபரனை விசாரிக்கிறவ என்ன சொல்றான், நாங்க 2 பேரும் இந்த ஆயில் டெஃப்ட்டை பத்தி தான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம், இதை வந்து இவனுங்கெல்லாம் ஃபேக்கா நரேட்டிவ் இது பண்ணிட்டானுங்க, ஏதோ ஒரு கட்சி இதுல சதி பண்ணுது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டான். இது எல்லாமே கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்ல ஜட்ஜ் ரொம்ப ஆவேசப்படுறாரு. ஏன்டா 14 வயசு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, இதை போக்சோல போடாம என்ன ஸ்டாண்டர்டா கேஸா இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு உடனடியா ஒரு 5 பேரை டிஸ்மிஸ் பண்றானுங்க. அந்த ஊரோட டிசிபி ரிமூவே பண்றாங்க. இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கடைசியில் என்ன தெரியுமாங்க, இது என்ன மாசம், மே மாசம் நடக்குது. இன்ன வரையுமே அந்த எஸ்ஐயை பிடிக்கவே இல்லை. அமித் இன்ன வரையும் ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அமித்தை பத்தி தெரிய வருது. என்ன தெரியுமா தெரிய வருது, இந்த அமித் அப்படின்றவன் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா போலீஸ் இதுல இருக்கானாங்க. இந்த 6 வருஷத்துல பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கான். பாருங்க, ஒரு சாதாரண எஸ்ஐ ஒரு 6 வருஷத்துல கோடி கணக்கில் சொத்து சேர்த்திருக்கான். எப்படி அப்படின்னா அந்த ஆயில் திருட்டு பண்ணதே இவன் தான். இன்னொன்னு இதெல்லாம் தாண்டி நிறைய ஏழை மக்களோட வயிற்றுல அடிச்ச காசை வச்சு நிறைய ஏழை மக்களை இந்த மாதிரி வந்து நிறைய தப்புகள்லாம் செஞ்சு அது மூலியமா சேர்த்து வச்ச காசை வச்சு தான் பல கோடி ரூபா சொத்து மேக் பண்ணி வச்சிருக்கான். அந்த சொத்தெல்லாம் வச்சுதான் இவன் இப்போ ஜாலியா ஏதோ ஒரு இடத்துல இன்னுமே இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப கூட ஜாலியா ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ரூம்ல உட்காந்துட்டு ஏசியில படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இன்ன வரையுமே இவனை அரெஸ்ட் பண்ணாமே இருக்காங்க. எங்க இன்ன வரையுமே அந்த 14 வயசு ஏழை பொண்ணோட கண்ணீருக்கு நீதி கிடைக்கவே இல்லைங்க. இந்த மாசம் என்ன ஆச்சு, மே மாசம் ஆயிருச்சு. இந்த 5 மாசத்துல ஏகப்பட்ட கொலை மிரட்டல்களாங்க. இவனுங்க 2 பேர் குடும்பத்திலேயுமே என்னதான் அந்த அமித் அப்படின்றவன் எங்கேயோ ஓடி போயிட்டா இன்னும் போலீஸால அவனை கண்டுபிடிச்சு பிடிக்க முடியல இருந்தாலும் கூட இவங்க குடும்பத்திலேயும் தொடர்ச்சியா வந்து கொலை மிரட்டல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்களா. இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையா. டெய்லி எவனாவது ஒருத்தன் வந்து மிரட்டிட்டு போறானா. இவங்க ஒண்ணுமே இவங்க வேலையே புரியாம ஆல்ரெடி எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை சார், இவனுக்கு வந்து இப்படி மிரட்டுறதெல்லாம் அந்த சோத்துக்காக தான் நாங்க ஏதோ சின்ன சின்ன வேலை பார்க்குறோம், இப்போ அதுவுமே எங்களுக்கு பார்க்க தோண மாட்டேது, என்ன நாங்க வாழ்றதா இல்லை சாவறதானே தெரியல சார் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பமே மீடியா முன்னாடி நின்று கதறாங்க. ஏங்க இது என்னதான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தாலும் கூட இதை விட கொடூரமான விஷயம் நம்மளோட தமிழ்நாட்டில் பெரிய நடந்துச்சு. அதுவுமே இதே சேம் காரணம் தாங்க. கழிப்பறை இல்லாததுனால காட்டு
காட்டுப்பகுதிக்கு போன பெண்ணை ஒரு குடிகார நாய் தவறான விஷயங்கள் செஞ்சுட்டா அந்த பொண்ணை கொன்னுட்டே போயிட்டானே. யோசிச்சு பாருங்களேன், சின்ன விஷயங்க. நான் தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கழிப்பறை விஷயத்துல நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நிறைய விஷயம் அதுக்காக இப்போ ஒரு 717 கடையை மூடி இருக்காரு. ஸோ இதுவே கொஞ்சம் சீக்கிரமா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த கழிப்பறையில் கற்ற ஒரு விஷயத்திலும் ஈடுபடணுங்க. அதை யாருமே பெருசாக நினைக்க மாட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த கழிப்பறை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் கழிப்பறை இருக்கும், என் வீட்டில் கழிப்பறை இருக்கும். இன்ன வரையும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல, ஏன் என்னோட கிராமத்திலேங்க ஒரு சில ஏரியாவில் ஒரு சில தெருலலாம் கழிப்பறை இருக்காது. அவங்க எல்லாருமே இன்ன வரையுமே காட்டுப்பகுதிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் விஜய் அவர்கள் அப்படின்னா, என்னோட ஒரு சின்ன கருத்து தான், ஒன்றும் இல்லை, எங்கெங்கெல்லாம் கழிப்பறை இல்லையோ ஒரு காமன் பாத்ரூமை கட்டிடணுங்க. அந்த காமன் பாத்ரூமை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆளை நியமிக்கணும். ஒரு தாத்தாவையோ ஒரு பாட்டியோ நியமிச்சு, இல்லை ஒரு வேலை இல்லாதவங்களையோ நியமிச்சு அவங்களுக்கு ஒரு மாதம் 10,000 மாதம் 15,000 அந்த ஒரு கழிப்பறையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிரைம்லாம் நடக்கிறது கொஞ்சம் குறையும் அப்படின்றது நினைக்கிறேங்க. உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குது பாருங்களேன். ஒரு கழிப்பறை அப்படின்றது ஒரு சாதாரண நீடுங்க, ஒரு சாதாரண விஷயங்க. ஆனால் அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பாருங்களேன். இந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கு. அது நாட்கள்லாம் வாழ்ற வரையும் இந்த ஒரு விஷயம் மறக்குமா அந்த பொண்ணுக்கு? சத்தியமா மறக்காதுங்க. நீங்க வேணும்னா கூகுள்ல போய் படிச்சு பாருங்க இந்த ரிப்போர்ட்லாம். என்னால யூடியூப்ல அந்த காருக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாதுங்க, ரொம்ப கொடூரமா இருக்கும். நீங்க கூகுள்ல போய் படிச்சு பாருங்க, அப்போ உங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துடும். அதனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கழிப்பறை அப்படின்ற விஷயத்தை உண்மையிலே வந்து பெரிய லெவல்ல கொண்டு போனுங்க. எல்லா கிராமத்திலுமே கழிப்பறை கட்டி அந்த கழிப்பறையை பார்க்கறதுக்கு ஒரு சில ஆட்களை நியமிச்சு சுத்தமா பார்த்துக்கணுங்க. இன்னொன்று, நம்ம நேற்று வீடியோ போட்ட பதிவில் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உண்மையிலே அவ்வளோ கமெண்ட், உண்மையிலே ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு 5 பேர் சொல்லுவாங்க, இல்லை 2 பேர் சொல்லுவாங்க நான் கடைசி வரையும் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ உங்கள் வீடியோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 100 பேருக்கு மேலே நல்லா இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 4-5 லைன் உட்காந்து எழுதியிருக்காங்க. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் தாங்க நம்மளை அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் போட வைக்கும், இன்னுமே நேர்மையான வீடியோக்கள்லாம் போட வைக்கும். கரெக்டாக வந்து படிக்கணும், கரெக்டாக விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை எனக்கு கொடுக்கும். ரொம்ப 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 நன்றி. எனக்காக உங்கள் கைகளை யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் டைப் பண்ணி வந்து நிறையா கமெண்ட் அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த மூஞ்சுக்கெல்லாம் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். பரவாயில்ல, 4 லைன் 5 லைன் எல்லாம் கமெண்ட் போட்டுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.